வணக்கம் ஐபவான். இன்றைக்கி என்ன பேசணும்னு அதுக்கு முதல்ல ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். என்னோடய வீடியோக்கள் வந்து டிக்டாக்ல நான் போடல. இது யூடியூப்லேருந்து அடுத்த நாள் தான் டிக்டாக்ல போடுறேன். அதால் எந்த டிக்டாக்ல இருக்கிற நண்பர்கள் இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த என்னோடய வீடியோக்களை பார்க்கலாம்னு சொல்கிறேன். என்னடா நான் இதுவரையும் இந்த வீடியோவை இந்த டிக்டாக் யூடியூப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லல. ட்ரூத் வித் அலோசியஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தாங்க. அதே நேரம் டிக்டாக்ல நான் போடுற வீடியோக்கள் வந்து இதிலேருந்து அடுத்த நாள் போடுறதால அது பழைய கண்டென்ட்டாக இருக்குது சில பேருக்கு. அதை தவிர்ப்பதற்காக யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்குறேன். அதை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். என் நண்பர்கள் என்னை நம்பி இந்த வீடியோ எதிர்பார்த்துருக்க நண்பர்கள் நிச்சயமாக அதை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரூத் வித் அலோசியஸ் அதான் என்னோடய சேனலில் பேர். இப்போ என்னென்ன இன்றைக்கி அது நான் ஒரு நாளும் அதை பற்றி கதைக்கிறே இல்லை. இன்றைக்கி அதை சொன்ன காரணம்னா நிறைய பேர் எனக்கு பேசியிருக்கிறீங்க, கால் பண்ணிக்கிறீங்க சில பேர். அதால் என்னடா இன்றைக்கி இந்த கல்வி அமைச்சு சம்மந்தமாக தான் நாங்கள் இந்த நாள் இவ்வளோ நாளும் பேசிக்கொண்டு வந்த நாங்கள் ஒரு விஷயம் ஒன்றுன்றா நாங்கள் உண்மையாக சொல்லணும். நாங்கள் அரசாங்கத்தை டிஃபெண்ட் பண்ணி தான் பேசிக்கொண்டு வந்த நாங்கள் இந்த அரசாங்க எதிர்ப்பாளர்கள், அதாவது இந்த கல்வி சீர்திருத்த மறுசீரமைப்புக்கு எதிர்வான ஆட்களுக்கு விமர்சித்து அரசாங்கத்தை டிஃபெண்ட் பண்ணி தான் நாங்கள் பேசிக்கொண்டு வந்தாங்க. நான் சிங்கள மொழியிலேயே தான் பேசுகிறது, தமிழ்லேயே தான் பேசுகிறது. ஆண்டுவா ஆரக்ஷாகரனை சொல்லி ආණ්ඩුව ආරක්ෂා කතාව තමයි මම කතා කරේ. මොකද මේ අධ්‍යාපනයේ අදන්න ඕනේ. ඒ නිසා අලුත් අධ්‍යාපන පියවරක් ගන්නකොට ඉතින් අපි සහාය දෙන්න ඕනේ. මේක වීරවංශලා වගේ අපිට කම්බේ අදින්න බෑ. ඒකෙන් තමයි අපි කතා කරන්නේ. නමුත් දැන් වෙලා තියෙන්නේ இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னா சிங்களத்தில் காய்களை கோபிக்காதீங்க, அதை தான் நான் சொல்கிறேன். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அரசாங்கம் இந்த கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தை, அதாவது ஆறாம் வகுப்பு மறுசீரமைப்பு திட்டத்தை 2027 வரைக்கும் ஒத்தி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்குது. இது ஒத்தி வைக்கிற இல்லை, இது வாழை சுருட்டினது கதை. இது அரசாங்கம் வாழை சுருட்டி இருக்கு. இப்போ வீரவன்சம் வந்து அதில் உட்கார்ந்துருந்து கொண்டு சத்தியாகிரகம்னு சொன்னது. கம்மம்பில ஜிஎல் பீரிஸும் மல்வத்த படத்துக்கும் அஸ்கிரி படத்துக்கும் போனது. மற்ற நாமல் ராஜபக்ச சஜித் பிரேமதாசாக்கள் மிகுந்த ஆமத்துறை சந்திச்சது, அங்கே கதைச்சது. அப்புறம் சஜித் பிரேமதாசாண்ட அரசியல் மேடையில், அதாவது ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அந்த பிரச்சார மேடையில் பேசின பாகியங்கர் ஆமத்துறை போன்றவர்களெல்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த கதைச்சு கொண்டு இருக்க இந்த அரசாங்கம் இப்போ இதை வந்து விக்ட்ரோ பண்ணி 2027 கொண்டு நடைமுறைக்கு வருதுன்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஏன்னு சொன்னால் அது நீங்கள் நாளைக்கு கொண்டு வந்தாலுன்னா 2027 கொண்டு வந்தால் நீங்கள் கொண்டு வந்து என்ன சொன்னீங்க நீங்கள் මොනවද කිව්වේ? ජනාධිපතිතුමා කිව්වා 9 වෙනිදා අපි මේක ක්‍රියාත්මක කරනවා මොන பாதகாவதுன்னு. இப்போ ஜனாதிபதி என்ன சொல்கிறார்? 9ஆம் தேதி அனுராதபுரத்தில் ஜனாதிபதி சொல்கிறார், என்ன தடை வந்தாலும் நாங்கள் இதை நடைமுறைப்படுத்தியே ஆகுவோம்னு சொல்லி 9ஆம் தேதி. அப்போ இன்றைக்கு எத்தனாம் தேதி? இன்றைக்கு நீங்கள் இவர் சொல்கிறார், யார் நலிந்த சொல்கிறார், நாங்கள் இதை 2027 வரைக்கும் பிட் போட்டு வச்சுக்கிறோம்னு சொல்லி. ஏன்னா இந்த விசாரணை நடக்குது, இந்த விசாரணை முடிய அமைச்சு மட்டத்தில் விசாரணை நடக்குது, சிஐடி மட்டத்தில் விசாரணை நடக்குது. இந்த விசாரணை முடிய அதில் பிரதிபலங்களை பார்த்து அதுக்குரிய தண்டனைகளை கொடுத்து அதுக்கு பிறகு தான் அதை என்ன செய்யணும்னு சொல்லி தாங்கள் முடிவெடுக்கலாம்னு சொல்லி பிட் போட்டிருக்கேன்னு சொல்லினோம். இதை ஏன் 9ஆம் தேதி சொல்லலாம் போனது? ஏன் ஜனாதிபதிக்கு 9ஆம் தேதி சொல்லலாம் போனது? இந்த நாட்டு மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு, இந்த 3 வீதமாக இருந்த இந்த கட்சிக்கு இந்த நாட்டு மக்கள் வாக்கு பண்ணது, கட்சி பேதங்கள் இனபேதங்களை மறந்து வாக்கு பண்ணது ஒரு தைரியமாக இடித்தரவை தீர்ந்து கண்ட தைரியமாக ஒரு முடிவெடுத்து நடைமுறைப்படுத்துறதுக்கு. அதுவும் எந்த கட்சியிடமே அடிபணியாமல் கெஞ்சாமல் சாயோ கேட்காமல், என்ன சொல்கிறது, அனுசரணை கேட்காமல் 159 பேரை மக்கள் தாராளமாக அள்ளி கொடுத்து அனுப்பினது வந்து தைரியமாக முடிவெடுத்து நடைமுறைப்படுத்துறது. ஆனால் இவ என்ன செய்திருக்கணும்? இப்போ இதோட 2-3 ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கோட்டாபாய ரிவர்ஸ் பண்ணி சொன்னாங்க. இப்போ இவை ரிவர்ஸ் பண்ணது என்னென்னு சொல்கிறது? இப்போ நாங்கள் இவையை டிஃபெண்ட் பண்ணி இவன் நல்லது இவன் நிறைய நல்லது செய்யணும். ஜனாதிபதியின் அதிக செலவுகளை குறைச்சிருக்கணும், மற்ற அமைச்சுக்கள் செலவுகளை குறைச்சிருக்கணும், வாகனங்களை கொடுக்காம விட்டுருக்கணும், போமிட்டை நிப்பாட்டிக்கணும், பென்ஷனை நிப்பாட்டிக்கணும், நிறைய விஷயங்களை இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைய செய்திருக்கணும். அது நல்ல விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்க,
இப்போ இந்த விஷயத்தில் இவ ஏன் இப்போ பேக் பண்ண வேண்டாம் பிரச்சனை. இப்போ மக்கள் வந்து இதுக்கு எதிர்ப்பு இல்லை, மக்கள் வந்து பூரண ஆதரவு இதுக்கு இருக்குது. ஆனால் இதுக்கு 68 லட்சம் மக்கள் ஓட்டு பண்ணி வெட்டது என்னன்றதுன்னா தைரியமாக முடிவெடுத்து செயல்படுத்துறதுக்கு ஜனாதிபதி இந்த கரங்களை பலப்படுத்தினது இந்த 150 அனுப்பி யாருக்கும் பயப்படாமல் முடிவுகள் எடுக்கிறது. ஒரு சில ஆமத்துருக்களுக்காகவும் இந்த ஒரு தோல்வி அடைஞ்சது. அதாவது வீரவன்ச போன்றவர்கள் தேர்தலில் போட்டியிட 5 தேர்தல் களத்திலேருந்து விலத்தினாக்கள், போட்டியிட்டு தோக்கவும் இல்லை, தெரியும் போட்டியிட்டா படுதோல்வி என்று தெரிஞ்சு பக்கத்தில் 5 வீட்டில் ஒழிச்சிருந்தாக்கள். நாமல் ராஜபக்ச தேசிய பட்டியலில் வந்தவர், சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியில் தோல்வி அடைஞ்சார். இப்போ இந்த ஆமத்துருக்கள் 2 பேரும் யாரு? இவன் சஜித் பிரேமதாச மேடையில் சஜித் பிரேமதாசாவுக்காக பிரச்சாரம் செஞ்சாங்க. இவன் அனுராக் குமாரசானாவுக்கு வாக்கு பண்ண ஓட்டு போட்டவையா, இல்லாட்டி 159 பேருக்கு வாக்களிச்சவையா, இல்லாட்டி இந்த நாட்டு மக்கள் வாக்களிச்சவையான கேள்வி போயிருக்கு. நாட்டு மக்கள் வாக்களித்த நாட்டு மக்கள் அமைதியாக இருந்தோண்டு அரசாங்கத்தை டிஃபெண்ட் பண்ணிக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கல, இவன் போய் 9ஆம் தேதி இந்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் என்ன தடை வந்தாலும் இதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி போட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் டிஃபெண்ட் பண்ணி கழிச்சு கொண்டு இருக்க அவங்களோட பக்கம் இருக்க அநியாயங்களை பேசி இவங்களோட பக்கம் நியாயங்களை பேசி கொண்டு இருக்கல. இவை எடுத்தா போல கேபினெட் முடிவெடுத்தவையா, கேபினெட் தீந்துவ கத்தாலும் மேகுலும் ரிவர்ஸ் கரண்ட் ஏன் விசி ஹத்தவனக்கு ரிவர்ஸ் கரண்ட் கேபினெட் முடிவெடுத்தவையா இதை வந்து பின்வாங்கி 2027க்கு நடைமுறைப்படுத்துறது. இது என்னன்னு சொல்றது? இது வந்து தோல்வி. வீரவன்ச வந்து சும்மா ஒரு பந்தலை போட்டுக்கொண்டு அந்த கல்வி அமைச்சுக்கு முன்னால் இருந்தோடனே சிசுபாயகம் முன்னால் இருந்தோடனே இப்போ அவருக்கு இப்போ வீரவன்ச சத்தியாகிரகம் செய்து உங்களுக்கு தெரியும். தும்புள்ளையில் சத்தியாகிரகம் அந்த 2008 கதை சொன்னான் போன வீடியோவில் செய்து சிங்கள மக்கள்கிட்ட அவமானப்பட்டார். அது வந்து சத்தியாகிரகம் இல்லை, அது பொய். அது அவமானப்பட்டு திருப்பி அந்த ஜெயிலுக்குள்ள இருந்து சத்தியாகிரகம் பண்ணி அதுவும் ஆஸ்பத்திரிக்கு போய் அதுவும் அவமானப்பட்டு வீரவன்சவை ஒரு கேலி கூத்தாக்கிட்டாங்க. இப்படிப்பட்டு கேலி கூத்தாகி இருந்த வீரவன்சவை இப்போ இன்றைக்கு வீரனாகி இருக்கிறான். எப்படி? வீரவன்சக்கு தெரியும் வீரவன்ச சும்மா எப்படி கேலி கூத்தாகி உள்ளுக்கு ஒன்றும் இல்லாமல் மதிப்பில்லாமல் போய் இழந்து போயிருக்கு. வீரவன்சக்கு வந்து இதில் சத்தியாகிரகம் இருந்து தான் இருந்தால் தோப்பனன்று தெரியாமல் அஞ்சு வந்தார். அவருக்கு தெரியும் இவை பின்வாங்க போயினமென்று வேலைக்கே தெரியும். வேலைக்கே இந்த விஷயம் தெரிஞ்சபடியாத்தான் வீரவன்ச பயம் இல்லாமல் இதில் வந்து பந்தலை போட்டு உட்கார்ந்தது. ஏன்டா இது பின்வாங்க மாட்டோம்னு தெரிஞ்சிருந்தா வீரவன்சம் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டார், கடைசி வரைக்கும் வந்திருக்க மாட்டார். என்ன சொன்னால் ஏற்கனவே அவருக்கு அவமானம் சிங்கள மக்கள் மத்தியில். அப்போ உபவாசம் இருந்து கேவலப்பட்டு போய் இருக்கிறார். அப்போ இதுலேயும் ஒரு கேவலப்பட்டு போனால் இவருக்கு இன்னும் அவமானம். இவருக்கு தெரியும், இவருக்கு உள்ளுக்கு இருந்து மெசேஜ் வந்துடுது. எங்கே இருந்து? அதிகாரிகள் மட்டத்திலேருந்து மெசேஜ் வந்துடுது. இது சனி ஞாயிறு தள்ளிட்டு போனால் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை மாட்டில் இவர் ரிவர்ஸ் பண்ணுவேன் உள்ளுக்கு இருந்து தகவல் வந்துட்டு. அப்போ வீரவன்ச பார்த்தார் இந்த 2 நாளைக்கும் வந்து இதில் போய் குந்தி இருந்துட்டு நான் போனபடியே தான் இது ரிவர்ஸ் பண்ணுவேன்னு சொல்லி பேர் எடுக்கிறதுக்காக இவர் வந்து இந்த வேலையை பார்த்துருக்கிறார். இதுதான் உண்மை. இதை அரசாங்கம் மறைக்கலாது. எப்படி மறைக்கலும்? வீரவன்ச ஒரு அமைச்சராக இருந்தவர், நீண்ட காலம் ராஜபக்சோடு இருந்தவர். அவை நியமித்த அதிகாரி மாதிரி தான் நினைக்கிறீங்க. நாங்கள் கத்தி சொன்னாங்களே இந்த பழைய அதிகாரி மேலே தூக்கிட்டு புது அதிகாரி உங்களுக்கு நம்பிக்கையான அதிகாரிகளை போடுங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் முழு பேரும் பேசுகிறாக்கெல்லாம் எதாவது சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? அந்த அதிகாரிகள் நம்பிக்கை வச்சு அவை வேலை செய்யணும், அவைக்கு வேலை செய்ய ஃப்ரீடம் கொடுக்கல கடந்த அரசாங்கங்கள். அவை நாங்கள் ஃப்ரீடம் கொடுத்துக்க அவை வேலை செய்ய விரும்பினோம் என்று நீங்கள் சொல்கிறீங்க. உங்களோட கேபினெட் தீர்ந்து முடிவுகளை அறிவிக்கிற கூட்டங்களை நீங்கள் அதான் சொல்கிறீங்க. சின்ன பிள்ளைமாய் பபாமாய் காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த கதையை கேட்டுக்கொண்டு அவைக்கு தெரியும் அந்த அதிகாரி மாதிரி இவங்க எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அவங்க ரகசியமாக தகவலை வெளியே கொடுக்குறாங்க. அவங்க ரகசியமாக தகவலை இந்த தகவலை பெற்றுக்கொண்டு தான் வீரவன்சம் வந்து இந்த பந்தல் அடிச்சு கொண்டு இதில் உட்கார்ந்து அவருக்கு தெரியும் 2-3 நாள் தான் இதில் இருக்கணும். போலீஸ்காரங்க சொல்கிறாங்க இந்த பந்தலை பின்னு கட்டுன்னு சொல்லி அது பிரச்சனை இல்லை, நாங்கள் பின்னு கொடுக்குறோம், பின்னு கொஞ்சம் போடுங்க பந்தலை அப்படின்னு சொல்லி பின்னுக்கு போயிருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? அவருக்கு தெரியும் இந்த பந்தல் இதில் இருந்தானே அதில் இருந்தானே 2 நாளை தானே அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க இருந்து இப்போ வெடியை கொளுத்தி போட்டு சந்தோஷமாக அவள் என்ன சொல்லி கொண்டு போக தெரியுமா? அப்போ பத்திரிகையாளர் கேட்குறாங்க இப்போ என்ன சொல்கிறீங்க, அடுத்த வருஷமும் சரி கிரியா நடக்குமா, நடைமுறைக்கு வருமானு கேட்க மேப்பாறை வரியை லவணப்பாறை வரி புழுவாங்க அப்படின்னு இந்த முறை ஏழாம் போனது வார முறை ஏழுமா அப்படின்னு கேட்டு போகிறேன். அது வந்து நக்கலா? அப்போ இந்த அரசாங்கம் தோல்வியடைஞ்ச மட்டும் இல்லை, அரசாங்கத்தை டிபெண்ட் பண்ணி பேசின எல்லாரையும் தோல்வியடைய செய்திருக்கு. இந்த அரசாங்கம் அவமானப்படுத்தி இருக்கு. இந்த அரசாங்கம் எந்த ஒரு கேபினெட்டை கூடி முடிவெடுக்கல நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? இல்லை இதை நாங்கள் நடைமுறைப்படுத்தியே ஆகணும் மட்டும் நின்றுக்கணும். மக்களின் ஆதரவு இருக்குது இந்த கல்வி சீர்திருத்தத்துக்கு. என்னன்னு சொன்னால் மாநாயக காமத்திற்குள்ள சொல்லிட்டாங்க, அவங்க சைன் பண்ண திருப்பி அனுப்பிட்டாங்க கவர்மெண்ட் எல்லாம்.
அப்போ அவங்களே சொல்லிட்டாங்களே இந்த கல்வி சீர்திருத்தம் கொண்டு வரணும், இழைக்கப்பட்ட தவறை திருத்தி கொண்டு முன்னுக்கு போக சொல்லி. அப்போ அந்த நிலைமையில இந்த இந்த பன்னாடை இந்த வீரவன்சைக்கு பயந்து இல்லாட்டி இந்த கம்மம்பிள்ளைக்கு பயந்து இந்த ஜிஎல்பிரிஸுக்கு பயந்து இந்த ஒரு சில ஆகல இவங்கள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு வாக்களிக்கல. இவங்களுக்கு ஏன் பயப்படணும்? இந்த நாட்டு மக்களுக்கு தான் பயப்படும். நாட்டு மக்கள் வீதியில் இறங்கி போராடி அட்டாசம் பண்ணினா தெரியும், ரைட் ஓகே என்ன பிரச்சனை சொல்லி. நாட்டு மக்கள் வரையில வீரவன்சோட வந்திருக்க நான் வீரவன்சன் அந்த கையாட்கள், வீரவன்சன் அடியாட்கள், இந்த சஜித் பிரேமசன் அடியாக்கள் இவங்க தான் அங்கே நின்றது. அப்போ இந்த அரசாங்கம் என்ன இவங்களை கண்டு பயப்படணும்? என்னது பயப்படணும்? நாட்டு வாக்களிச்ச இந்த மூவின மக்களுக்கு தான் அரசாங்கம் பயப்படணும். அப்போ ஜனாதிபதி அன்றாபுரத்தில் சொல்ல நாங்கள் இந்த ஜனவரமை நாங்கள் பாவாத என்னன்னு சொல்லி, ஜனவரம் என்ன சொன்னா மக்களானே நாங்கள் யாருக்கும் காட்டி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி. அப்போ சொல்லி போட்டு இது மக்களானே அந்த அரசாங்கம் ஏன் இப்போ பயப்பட்டது? என்னத்துக்காக இது ரிவர்ஸ் பண்ணது? இந்த விசாரணை நடக்கும் வரைக்கும் ஒரு மாதம் 2 மாதம் ஒத்தி வைக்கிறோம்னு சொல்லிக்கலாம். ஆனால் விசாரணை நாங்கள் நடத்தி அதுக்கு முடிவு வந்த அப்புறம் நாங்கள் வார வருஷம் நடைமுறைப்படுத்துகிறோம்னு சொன்னது. நீங்கள் இதை நடைமுறைப்படுத்தினா என்ன, நடைமுறைப்படுத்தாட்டனே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன சொன்னால் நீங்கள் முதலாவது அந்த ஆசிரியர் பாடசாலை மாணவர்கள் அடிக்கிற விஷயத்தில் தண்டனை கோவை சட்டத்தை திருத்துறதுக்கு வழிகிட்டீங்க, திருத்தி அந்த சட்டத்தை திருத்தி அமைச்சு அதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு வழிகிட்டீங்க. என்ன நடந்தது? இந்த இதே கூட்டம் அங்கே போய் மாநாயக ஆமத்திற்குள் சொல்லி கண்டியில் அவங்க என்ன 4 பேரும் சைன் பண்ணி அந்த 4 பீடங்களும் பௌத்த பீடங்களும் சைன் பண்ணி ஜனாதிபதி கடிதம் அனுப்பினோன்னு நீங்கள் அதை ரிவர்ஸ் வாங்கினீங்க. எப்படி ரிவர்ஸ் வாங்கினீங்க? மக்கள் விரும்பாத எந்த சட்டத்தையும் நாங்கள் கொண்டு வர தயார் இல்லைன்னு சொன்னீங்க. நீங்கள் என்ன முதல் சொல்லி கொண்டு வந்தீங்க? நாங்கள் முடிவெடுப்போம், சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம், யாருக்கும் பாதகம் இல்லாமல் யாரையும் பெரியார் சின்னால் இல்லாமல் நாங்கள் சமமாக நடத்துவோம்னு வந்தீங்க. இப்போ வந்து மாநாயக சைன் பண்ணி கொடுத்த உடனே நீங்கள் என்ன செஞ்சீங்க? அந்த சட்டத்தை வித்ட்ரா பண்ணி போட்டு ஜனாதிபதி சொல்கிறார் நாங்கள் மக்கள் விரும்பாத எந்த சட்டத்தையும் கொண்டு வர மாட்டோம்னு சொல்லி. சரி, அதை விட்டோம். பிறகு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ஒரு ஆள் இந்த கேஸில் யார் அந்த சேனாதிபதி என்ன அவர் பேர், அப்போ அந்த கேஸ் அவர் வந்து அந்த பெஞ்ச் ஃபிக்ஸிங் பண்ணினு சொல்லி ஒரு கேஸில் அவருக்கு எதிராக நீதி சேவை ஆணைக்குழுவாலே குற்றச்சாட்டு வந்தது. அப்போ அவரை வெளியேற்ற சொல்லி எல்லாரும் பேசிக்கொண்டு வந்தேன். நிறைய பேர் அவரை வெளியேற்றுங்க, அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னேன். அப்போ என்ன இந்த அரசாங்கம் அவரை பேர் கொஞ்ச நாளில் பென்ஷனில் போகணும், சும்மா பாடு பேசாமலே இந்த வாயை முடிக்கணும், பேசாமல் இருந்தேன். அவர் நைஸாக பென்ஷனில் போய் இப்போ கணக்காக அவர் ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கிறார். அவருக்கு எந்த தண்டனையும் கிடைக்கல. அந்த ஃபிக்ஸிங் வந்து அந்த வழக்கு தீர்ப்பு அந்த ஃபிக்ஸிங் பண்ணது வந்து உறுதிப்படுத்தப்பட்டு இவருக்கு தண்டனை கொடுக்கணுமான முடிவுக்கு வந்தது. ஆனால் அரசாங்கம் வட்டங்கள் என்ன சொன்னவர், நாங்கள் 113 பேர் சைன் பண்ணிக்கிறோம், அப்போ நாங்கள் பார்லிமெண்ட் இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து வேறு வெளியேற்றுவோம்னு சொல்லி. கடைசியில் என்ன நடந்தது? அதுவும் நடக்கல. அப்போ எப்படியே போனால் இப்போ இதையே நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் கொண்டு வரது எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணி உங்களை ஏன் கொண்டு வரணும்? அரசாங்கம் மக்கள் இந்த நாட்டு மக்கள் எப்பயுமே ஒரு புதிய அரசாங்கத்தை கொண்டு வரைக்கல ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் கொண்டு வராங்க. இந்த நாட்டை எப்படியாவது திருத்தணும், மீள் அமைக்கணும், ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வரணும்னு சொல்லி தான் நாட்டு மக்கள் கொண்டு வராங்க. ஆனால் வந்த அப்புறம் என்ன செய்யறேன்டா, அதை நடைமுறைப்படுத்தல, மக்களின் விருப்பத்தை நடைமுறைப்படுத்தாமல் எல்லாருமே இப்படி கடைசியில் அதே மக்கள் ரோட்டில் இறங்கி கத்தி குளறி பிரச்சனை பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி இவையே திறத்துறது, அடுத்த எலெக்ஷனில் திறத்துறது இல்லை அடிச்சு திறத்துறது இதான் நடக்குது. அப்போ இப்படி போய் தாங்க 7ஆம் கட்டத்தில் தான் இந்த 3 வீதமான இருந்த ஆக்களை இந்த 159 எம்பியும் கொடுத்து ஜனாதிபதியும் கொடுத்து கொண்டு வந்து உட்கார வச்சது. தைரியமான முடிவெடுத்து எந்த கட்சிக்கும் அடிபணியாமல் முடிவுகளை எடுத்து நடைமுறைப்படுத்த சொல்லி இவை என்ன செஞ்சிருக்கணும். இப்போ நான் நேற்று பேசின விஷயம் என்ன, இப்போ நான் பேசுகிற விஷயம் என்ன, எங்களுக்கே தாங்க முடியாமல் இருக்கு. என்னன்னு சொன்னால் நாங்கள் இந்த அரசாங்கத்தை டிபெண்ட் பண்ணி பேசுறதுக்கு காரணம் என்ன, எங்களோட சொந்த நலன் இல்லை. இந்த அரசாங்கத்தில் இந்த 50 பைசா நாங்கள் எடுக்க வேண்டாம், எங்களோட காசை செலவழிச்சு இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் கம்பெயின் பண்ணிக்கிறோம். இந்த அரசாங்கத்தை கம்பெயின் பண்ணி எந்த காசை செலவழிச்சு கம்பெயின் பண்ணி அப்போ எங்களுக்கு கொதி வரும், எங்களுக்கு கோபம் வரும். நீங்கள் சரியாக நடக்கிறேன், எதில் சரியாக நடக்கிறீங்க? தையிட்டு விகார சம்பந்தமாக ஒரு சரியான முடிவெடுக்கிறீர்கள் நீங்கள். அப்போ அதில் நாங்கள் உங்களை டிஃபெண்ட் பண்ணுறோம். இந்த கல்வி சம்பந்தமாக முடிவெடுக்கல, அந்த ஆசிரியர் மாணவர்கள் அடிக்கிற சம்பந்தமாக ஒரு சரியான முடிவெடுக்கல, ஆமத்திற்குள் சைன் பண்ணணும்னா தூக்கிறேன். இப்போ என்னத்துக்கு இந்த ஜனாதிபதி, என்னத்துக்கு இந்த 159 பேர், என்னத்துக்கு இந்த கேபினெட், என்னத்துக்கு இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம், என்னத்துக்கு இந்த பில்லியன் கணக்கில் காசு செலவழிச்சு என்னத்துக்கு இந்த மக்கள் வரிசையில் நின்று ஓட்டு போட்டு இவங்களை அனுப்பணும் இங்கே உள்ளுக்கு? என்னத்துக்கு அனுப்பணும்? தேவையில்லை. இந்த எலெக்ஷனே தேவையில்லை. ஒரு சர்வதேச ஆட்சியை நடத்தி போட்டு போகலாம். நீங்கள் நினைச்சதை செய்யலாம், நினைக்காத விட்டுட்டு போகலாம், அவ்வளோதான். ஏன்னா மல்வத்தையும் அஸ்கிரிய படத்திலையும் பாரத்தை கொடுத்துட்டு நீங்கள் வீட்டு போங்க.
கம்மம்மில்லையும் வீரவன்சனையும் பாரத கொடுத்து நீங்கள் வீட்டுக்கு போங்க. என்னது நீங்கள் இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன කතා කරලා වැඩක් නැහැ. මේක කතා කරලා වැඩක් නැහැ. මොකටද ඔයගොල්ලෝ ඉන්නේ? මොකටද 150 ඉන්නේ? ජනාධිපති ඉන්නේ මොකටද? මේ රිවර්ස් කරන්නද? මූට වය වෙලා ඡන්ද දුන්නේ ජනතාව මොනවද කිව්වද ඔයගොල්ලන්ට? ඡන්ද දීපු මිනිස්සු පාඩුවෙන් ඉන්න මිනිස්සු දන්නවා මේක හොඳ වැඩක් කියලා. මානායක ආමතුරුත් කිව්වා මේක හොඳ වැඩක් කියලා. හරිද? ගම්මමිලාට මොනවද කිව්වේ? ඒ හොඳ වැඩක් නේ මේක කරන්න ඕනනේ. ඔයගොල්ලෝ එන්නේ මොකටද? මේගොල්ලෝ වැරදි නිවැරදි කරගෙන යයි කියලා. එතකොට ඕගොල්ලන්ට වෙන මොකද්ද ප්‍රෙෂර් එක තිබුණේ? අයි මේ රිවර්ස් කරේ 27ට කියන්නේ රිවර්ස් 27 ආද නැවේ හෙට නැවේ අනිද්දා වුණත් ඕගොල්ලෝ රිවර්ස් කරත් රිවර්ස් තමයි ඒක. 27ට කියන්නේ ඒක වෙනම දෙයක් නෙමෙයි. 27 කියන්නේ 27 නඩ ඒක ඩිපෙන්ඩ් කරන්න බෑනේ අපිට දැන් ඒ ආණ්ඩුව 27ක් ඒව කියන්න බෑ අපිට. 27ක් කරා ඒක මේ ප්‍රශ්න තියෙනවානේ ඒව තමයි අපි මෙච්චර දවස් කතා කරේ. එතකොට 27 වෙනකම් 27 වෙනකම් විශ්වාස කරන්නද කියන්නේ? තවත් டிபெண்ட் කරන්නද කියන්නේ? 27ஆம் ஆண்டு வரைக்கும் டிபெண்ட் பண்றா சொல்றாங்க இல்லையே. 27ஆம் ஆண்டு வரைக்கும் இவன் டிபெண்ட் பண்ணலாமா அவங்கள இதுக்கு பிறகு என்ன செய்யலாம்? இப்ப இவ்வளவு நல்லதுகளை செய்து கொண்டு வரைக்கும் நாங்க மக்கள் எல்லாம் வரவேற்று பேசிக்கொண்டு இருக்கேக்கல இந்த விஷயங்களை கோட்டை விட்டா ஒரு சிலட்ட கதையை கேட்டு ஒரு சிலட்ட பிரச்சனையை கேட்டு இப்போ முதலாவது ஜனாதிபதிக்கு ஆலோசனை கொடுக்கறது யாருன்னு பார்த்தா யாருன்னே தெரியாது. ஜனாதிபதிக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? இல்லையே. ஜனாதிபதிக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க சரியான ஆக்களாக இருக்கணும். அவங்கள தூக்கி வீசணும் சரியில்லைன்னு சொன்னால் தூக்கி வீசி போட நல்ல சம்பளத்தில் ஒரு ஆளை கொண்டு வந்து போடணும். 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கும் ஆலோசகர்களை வச்சு கேளாது. ஆலோசகர் மேர் வந்து அவங்க 10 லட்சம் 20 லட்சம் சம்பளம் கேட்பாங்க. மக்கள் வரி பணத்தில் மக்கள் வேணாம்னு சொல்லலையே. ஒரு ஜனாதிபதிக்கு ஆலோசகர் தேவை. நல்ல ஆலோசகரை வச்சு ஆலோசனை எடுக்கணும். கல்வி அமைச்சுன்னா இந்த நாட்டின முக்கியமான அமைச்சு. அப்போ அதுக்கு தான் அவங்க அதை வச்சு தான் அவங்க கேமை ப்ளே பண்ணினது. இது விளங்காமல் இல்லை நாங்கள் இது முடிவெடுத்தே தான் தீர்வோம் இது வந்து இருக்கிற எடுத்த முடிவில் மாற்றம் இல்லைன்னு சொல்லி ஜனாதிபதி 9ஆம் தேதி சொல்லிட்டு இன்றைக்கேன் ரிவர்ஸ் பண்ணணும். ஏன் வார வருஷத்துக்கு கொண்டு போய் என்ன எங்களோட பிள்ளைகள கல்வியை நீ இதே ஜனாதிபதி தான் சொல்கிறார். நாங்கள் ஒரு புல விட்டோம்னு சொன்னால் எங்களோட பிள்ளைகள கல்வி பின்னுக்கு போவோம்னு சொல்லி அதைத்தானே இப்போ செஞ்சுருக்கிறீங்க. நீங்கள் அதைத்தானே நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. ஜனாதிபதி கடந்த கால உரையில் எடுத்து பாருங்க. இப்போ கிட்டத்தில் பேசியிருக்கிறார். நாங்கள் ஒரு தாமதிப்போமா இருந்தால் எங்களோட பிள்ளைகள கல்வி இன்னும் தாமதிக்கும். அப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு பின்ன போட்டுருக்கிறீங்க. அப்போ 2027 வரைக்கும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். இனி எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. மக்களுக்கு வந்து நம்பிக்கை இப்போ நம்பிக்கை வந்து செயல்பாட்டில் தான் இருக்குது. ஒவ்வொரு செயல்பாடுகளை செய்து கொண்டு போய் மக்களுக்கு நம்பிக்கை வரும். நீங்கள் அந்த நம்பிக்கையை உடைச்சு கொண்டு இருக்கீங்க. தொடர்ந்து நம்பிக்கை உடைச்சு இந்த உடைக்கப்பட்ட நம்பிக்கை உங்களை எப்படி கட்டி எழுப்புறது? ஒன்று கருணாநிதி என்ற பிள்ளையாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த அதிகாரிகள்னா பிள்ளையாக இருக்கலாம். அதை கண்டுபிடிச்சி அதுக்குரிய தண்டனையை கொடுத்து அவையை வெளியேற்றிட்டு வேறு ஒரு ஆளை போடணும் அந்த இடத்துக்கு. எனக்கு தான் உடனே இது හරණේ අමරසූරියට අපි දොස් කියන්නේ ඉතුමි වැරදිද නිවැරදිද කියලා අපි දන්නේ නැහැ. නමුත් මේක වරදක් වෙලා තියෙනවා නේ. ඒක අදලා ඩක්කාලා මේව කරන්න ඕනේ. අයි මේක මහලොකු කාලයක් ඕනේ. අයි නැවත අවුරුද්දක් පස්සට දාන්නේ. ඔගොල්ලෝම කියනවා මේ අපි පස්සට දාන්න අපේ දරුවන්ගේ අනාගතය පස්සට යනවා කියලා. ඊට පස්සේ ඕගොල්ලෝම පස්සට දානවා. මොකද මේ? අයි මේ බය? කාටද බය? ලක්ෂ 68 ඡන්ද දුන්නේ මොකටද? ධෛර්යමත් ඉදිතරව තීන්දුව ගන්න. 68 லட்சம் மக்கள் வாக்கு கொடுத்தனதுக்கு தைரியமா துணிச்சலா முடிவெடுக்கிறது. அதை விட்டு போட்டு நீங்க என்ன செய்றீங்க? நீங்க ரிவர்ஸ் பண்றீங்க. நீங்க கோட்டாக்கு தேவினி நமை ஓகுலு கோட்டாட்ட தேவினி நமை. நீங்கள் கோட்டாக்கு 2வது ஆள் இல்லை. அதே ரிவர்ஸ் தான் நீங்க அடிச்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ கடைசியில் எங்க போய் முடியும்னு தெரியாது. உங்களை நம்பி வாக்களித்த மக்கள் இனிமேலும் யாரையும் நம்ப தயாரில்லை. இனி வாக்கு வந்து தேர்தலிலேயே மக்களுக்கு ஒரு விருப்பம் இல்லாமல் போயிடும். மக்கள் தேர்தல் களத்திலேருந்து ஒதுங்கிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது இலங்கையில். ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் போகுது. கடைசியாக நம்பினாக்கள் நீங்கள் தான். நாட்டு மக்கள் முழுமையாக ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் கடைசியாக நம்பினாக்கள் நீங்கள் தான். ඔක්කොම මේ රටේ වශ්‍ය ඔක්කොම විශ්වාස කරේ අවසානයේ ඕගොල්ලන්ගේ තමයි. ඕගොල්ලෝ මොනවද කරන්නේ? රිවර්ස් කරනවා. එතකොට බැදගත් ඒවල රිවර්ස් කරනවා කියන්නේ මේ මිලෝරක් නැති මේ පඩත්තලයට පය වෙලා මේ අට්ටාල ගාගෙන වෙන පාරවල ඉන්න පේමන්ට් වල පුදිය ගන්න පරයට බය වෙලා ඕගොල්ලෝ මේ රිවර්ස් කරන්නේ. මොකටද රිවර්ස් කරන්නේ? මේක සම්පූර්ණ වැරදි. මේ ආණ්ඩුව ගත තීන්දුව සම්පූර්ණ වැරදි. මේක නිවැරදි කරන්න ඕනේ. සම්පූර්ණ වැරදි. මේ ආණ්ඩුව ඩිෆෙන්ඩ් කරලා කතා කරන මේ රට පුරා ලෝක පුරා ඉන්න මිනිස්සු ඔක්කොම අසරණ වෙලා තියෙන්නේ.
නිකං ආපු චන්දෙට බය වෙලා ගුල්ල කුචිතලා ගෙදරට රිංගලා හිටපු වීරවංශ අට්ටාලකාර හිටියා. දැන් එයා ජයග්‍රාහකයවර ගෙදර ගිහිල්ලා. මේක තමයි අද සිද්ධ වෙලා තියෙන්නේ. වැඩක් නෑ කතා කරලා. මේක කතා කරන්නේ නැහැ කියලා මම කලකිරලා හිටියේ මෙච්චර උදේ ඉඳලා මට අප්සෙට් කියලා හිටියේ. හරිද? දැන් මේක කතා කරන්න ඕන. මොකද අපි වහන්න බෑනේ මේක මේ ප්‍රසිද්ධ රාස්නේ. මේක වහන්න බෑ. මේක பிரபலமான ஒரு ரகசியம். இதை மூட இல்லாத என்னென்ன மூட இயலும் செய்தது புல அரசாங்கம் இந்த இந்த இதை வந்து 2027க்கு பின்போட்டது புல இது. ஏன்னா இது வந்து இந்த இதை எதிர்த்த ஆக்களுக்கு சாதகமாக முடிஞ்சுது. அவங்களுக்கு அது அரசியல் வெற்றி. இது அவங்கள இப்போ அதை வச்சு பிரச்சாரம் பண்ணுவாங்க. இது தெரியாமல் முடிவெடுத்தேன். கேபினெட்டில் கூடி முடிவெடுத்த கேபினெட்டில் முடிவு ஜனாதிபதி 9ஆம் தேதி அங்கே அன்றாபுரத்தில் இருந்து என்ன சொன்னது அன்றாபுரத்தில் சொன்னது நாங்கள் எந்த தடை வந்தாலும் நாங்கள் இதை நடைமுறைப்படுத்தி ஆகுவோம். இன்னைக்கு என்ன நடந்தது? பேசி வேலை இல்லை. உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எழுதிக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். ஓமஸ்துதி.